வளரி வந்து நான் ஃபஸ்ட்டு ராம்காம் தான் எழுதிட்டு இருந்தேன். ஐ தாட் ஃபர்ஸ்ட் படம் என்னோடது வந்து ஒரு ரொமான்ஸ் காமெடி தான் வரும்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் வளரி எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். வென் ஐ பீன் ரைட்டிங் த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, சுனிதா கிருஷ்ணன் சொல்லிட்டு தேர் இஸ் அ க்ரூசேடர் ஹூஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் இந்த பெண்கள் விமென் டிராஃபிக்கிங், பெண் கடத்தல், இந்த குழந்தைங்க அபியூஸ்க்கு எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக வந்து அவங்க பிரஜ்வாலான்னு ஒரு அமைப்பு வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்க. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த அபியூஸை, நமக்கு தெரியும் ரேப்ஸ் நடக்குது, சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்ட்டு, குழந்தைங்களுக்கு அது நடக்குதுன்றது எனக்கு இப்போது ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்களோட ஸ்பீச்சஸ் மூலமாக தெரிய வந்தது. வேறு இன்டர்நேஷ்னல் ஃபோரம் வந்து பிக்சர்ஸ் போட்டு அவங்க டெபிக்ட் பண்ணாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் எனக்கு என்னன்னா, மேல் சில்ட்ரன் were getting abused and killed. Abuse itself is a torture. அதில் கொலையும் பண்ணப்படுறாங்க குழந்தைங்க, ஆண் குழந்தைங்கன்னும் போது எனக்கு அது ரொம்ப பாதிச்சுது. அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கவே எனக்கு பாதிச்சுது. ஸோ அதை மையப்படுத்தி கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வளரின்ற திரைப்படத்தில் ஒரு ஸ்மால் இது வச்சதுங்க.